இந்த தேர்தலில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுன்னா, திமுகவை வெயிட்டாக அடிக்கணும், தேமுதிகவை லைட்டாக அடிக்கணும் அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு நம்ம போடுற கண்டென்ட்டுக்கெல்லாம் தேமுதிக முரட்டு முட்டா கொடுக்குறான். எப்படின்னா, வடிவேலு ஒரு லாரியில் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பார், அப்போ பின்னாடி தண்ணி வரும், அப்போ ஒருத்தன் போய் கையை வச்சு அழுத்துவான்ல, முட்டு கொடுப்பான்ல, அதை தாண்டி கொடுக்குறாங்க தேமுதிகவினர். திமுககாரன் செஞ்ச தப்பை போட்டால் தேமுதிககாரங்களுக்கு எங்கே பொத்துக்கிட்டு வருதுன்னு தெரில. தேமுதிகவை இப்போ டச் பண்ண வேண்டாம், எலெக்ஷன் நேரத்தில் டச் பண்ணிப்போம், ஏன்னா தீராத பகையெல்லாம் இருக்குது. இதை இனத்திற்கான இடஒதுக்கீடு கேட்ட போது அந்த அம்மா என்ன பேசுன்னு பாருங்க. இப்போ ஒரு ஜாதி 20% எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அந்த உரிமை எல்லா ஜாதிக்குமே இருக்கு. அதனால அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு ஜாதியும் எடுக்க ஆரம்பிச்சால் அதோட விளைவு, அதோட முடிவு எப்படி இருக்குன்றத உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. நான் தீராத பகைன்னு சொன்னது இதை தான், வேற எதுவும் கிடையாது. வேற ஒன்றும் குடுக்கல் வாங்கல, அவங்க வீட்டில் போய் காலையில் நிற்க போகிறது கிடையாது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த போது, அந்த இடஒதுக்கீடு ரத்தான போது இந்த அம்மா கொடுத்த போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது எப்படி ஒரு சாதிக்கு மட்டும் தூக்கி கொடுக்க முடியும்? எல்லா சாதிக்கும் தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் தான் தேவை, எல்லாருக்கும் தான் கொடுங்கிறோம். நாங்கள் என்ன எல்லாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறோம்? எங்கள் மருத்துவரை அவர்கள் போராடின போது எங்களுக்கு மட்டும் கொடுன்னா சொன்னார்? இல்லை கலைஞர் அவர்கள் கொடுத்த போது எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாரு? கிடையாது, எல்லாருக்கும் தான் கொடுன்னு சொல்லுவோம். எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுன்னு சொன்னோம். இந்த இடஒதுக்கீடு ரத்தான போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சு? இதுதான் சரியான தீர்ப்பு, எல்லாருக்கும் இதாக பண்ணணும் அப்படின்னு வன்னியர்கள் மீது வன்மம் கொண்டிருக்கக்கூடிய தேமுதிகவை இந்த தேர்தலை தார்மீகமாக என்ன செய்யணுமோ அதை செய்வோம். திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. ஏதாவது 2 தொகுதியில் தேய்க்கிற குழப்பம் போய் பாருங்கள். முடிவு பண்ணிட்டோம், தேமுதிக எந்த தொகுதியில் நிற்கிதோ அந்த தொகுதியில் முழு நேர ஊடகப்பணி, திமுக எங்கே நிற்கிதோ அங்கேயும் முழு நேர ஊடகப்பணி. நேரடியாக பாமக தேமுதிக எங்கெல்லாம் மோதுதோ அங்கெல்லாம் 24/7 ஊடகப்பணி. ஒரு கை பார்த்துக்கலாம், தயாராக தான் இருக்கிறோம்.